வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாண்டி எப்பவும் போட்டுற டிஷர்ட்டை விட்டு நீட்டாக ஒரு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு வண்டியை தொடன்னு துடைக்கிறாரு. நிலா வானதியை கூட்டிட்டு போங்க, வெளியே எங்கேயாவது உட்காந்து மனசு விட்டு பேசுங்க, அப்பதான் உங்க பிரச்சனையெல்லாம் சரியாகும்னு சொல்ல அதை ட்ரை பண்ண அவர் முயற்சி பண்றாரு. அவரு வண்டியை பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்க வானதி அந்த பக்கமா வர்றாங்க. வானதி அப்படியே முகத்தை உருன்னு வச்சிட்டு இருக்க இவரு ரசனையோட பார்த்துக்கிட்டே இருக்காரு. வானதி வந்ததும் துடைக்கிறத விட்டுட்டு வா வானதி அப்படின்னு கூப்பிட, எதுக்கு என்ன வர சொன்னேன்னு கேக்குறாங்க வானதி. எதுக்கு முகத்தை இப்படி வச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, என் மூஞ்சே அப்படிதான் அப்படின்னு வானதி சிடுசிடுக்க, நல்லாவே இல்லை அப்படின்னு பாண்டி சொல்ல, என்னது என் மூஞ்சி நல்லா இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு வானதி அதிர்ச்சியா பாக்குறாங்க. நல்லா இல்லைன்னா எதுக்கு பாக்குற, வேற யாரையாச்சும் போய் பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு வானதி வெடுக்குன்னு சொல்ல, பாண்டி திகச்சு போய் பாக்குறாரு. அண்ணே, கடுப்பான மூட்ல இருக்காங்க போல உங்க ஆளு அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல, ஏய் சும்மா இருடா அப்படிங்கிற பாண்டி, வானதி நாம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமான்னு கேக்குறாரு. எங்க அப்படின்னு அவங்க எரிச்சலா கேட்க, எங்கேயாவது போவோம் அப்படின்னு பாண்டி கூப்பிட, அவ்வளவுதான் சுவிட்ச் போட்ட மாதிரி அடுத்த செகண்டே மாறிடுறாங்க வானதி. நிஜமா தான் கூப்பிடுறியான்னு கேட்க, ஏன் நான் பொய் சொல்றேன்னு நினைச்சியான்னு வானதி கிட்ட கேக்குறாரு பாண்டியன். என்னைக்கு நீ என்னை இப்படிலாம் வெளியே கூப்பிட்டுருக்க, நான் தான் உன் கையை பிடிச்சி இழுத்து கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போகணும். சாருக்கு எப்போ என்கிட்ட பேசணும், எப்படி கூட்டிட்டு போகணும்னு ஏதாவது ஐடியா இருக்கா என்ன அப்படின்னு வானதி கேட்க, வானதி போன கதையெல்லாம் விடு, இப்ப நான் தானே உன்னை வெளியே வா போயிட்டு வரலான்னு கூப்பிடுறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, உங்க அண்ணன் சோழன் சொல்லி கொடுத்தாரான்னு வானதி கேக்குறாங்க. சோழன் அப்படிலாம் சொல்லல, உன்னைய மொத்தமா தலைமொழிகிட்டு தான் சொன்னான், ஆனா எங்க அண்ணி தான் உன்னைய வெளியே கூட்டு போன்னு சொன்னாங்கன்னு பாண்டியன் சொல்லிடுவாரோன்னு பாக்க, நல்ல வேலையா அவர் அப்படி சொல்லாம, இல்ல இல்ல நான் தான் உன்னை வெளியே போலான்னு கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சமாளிக்கிறாரு அவரு. வெளியேனா எங்க கூட்டிட்டு போவ அப்படின்னு பாண்டியன் கேட்க, கோவிலுக்கு போகலாமான்னு கேக்குறாரு பாண்டி. வானதிக்கு அட அப்படின்னு இருக்கு, அவங்க யோசிச்சுட்டு இருக்க, எனக்கு புரியுது, காலையில நீ குளிக்கலையா அப்படின்னு கேக்குறாரு பாண்டி. உடனே அவ்வளவுதான் வானதி அதுக்கு ஒரு எகிர்றாங்க. என்னை பார்த்தா காலையில குளிக்காத மாதிரி இருக்கா, நான்லாம் குளிச்சுட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன, வா கோவிலுக்கு போகலான்னு கூப்பிடுறாரு பாண்டி. கோவில்ல உட்காந்து என்ன பேசுறது அப்படின்னு வானதி கேட்க, முதல்ல கோவிலுக்கு போவோம் அப்புறம் வேற இடத்துக்கு போலாங்கிறாரு அவரு. என்ன கோவிலுக்கு போகலாங்கிறான் அப்புறம் வெளியே போகலாங்கிறான், இவனை நம்பலாமா நம்பி போலாமான்னு யோசிக்கிறாங்க வானதி. இன்னைக்கு நாள் முழுக்க உனக்காக தான் டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன், ஓகேவா அப்படின்னு பாண்டி கேட்க, வானதி அவ்வளவுதான் 1000 வாட் பல்பு மாதிரி பளிர்னு மின்னுறாங்க. நிஜமாவான்னு கேக்குறாங்க. சத்தியமாங்கிறாரு பாண்டி. எங்கெங்க போறோம் அப்படின்னு வானதி அவசரமா ஆர்வமா கேட்க, அதெல்லாம் போக போக சொல்றேங்கிறாரு பாண்டி. பக்கத்துல ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்களே அங்க போலாமா, அப்புறம் புதுசா ஒரு ஐஸ்கிரீம் கடை ஓபன் பண்ணிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அங்க போலாமா அப்படின்னு அடுக்க ஆரம்பிக்கிறாங்க வானதி. இரு 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 இன்னைக்கு முழுக்க நான் பிளான் பண்ற இடத்துக்கு தான் நீ வரணுங்கிறாரு பாண்டி. அப்படின்னு வானதி சந்தோஷமா தலையாட்ட, நான் உன் கூட சரியா டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, நானா யோசிச்சு உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போறது இல்ல, இதெல்லாம் தானே உன்னோட கம்ப்ளைண்ட் அப்படின்னு பாண்டி கேட்க வானதி சிரிச்சுக்கிட்டு ஆமா ஆமான்னு தலையாட்டுறாங்க. இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி நானே கூட்டிட்டு போறேன், வா போலாங்கிறாரு பாண்டி. சரின்னு வேகமா தலையாட்டுறாங்க வானதி. வா அப்படின்னு அவரு வண்டியில ஏறி உட்கார வானதி சிரிப்போடு நின்னுட்டு இருக்க, அண்ணே இதுக்கு தான் அந்த வண்டியை அந்தத்தோட தொடச்சியான்னு கண்ணன் ப்ரோ கேட்குறாரு. ஆமாண்டா அதான், நீயே சமாளிச்சுடு, எதுவாக இருந்தாலும் நீயே பார்த்துக்க, எனக்கு ஃபோனெல்லாம் பண்ணாத, முழுக்க வானதியோட டே, வரட்டுமா அப்படின்னு கண்ணன் ப்ரோ கிட்ட சொல்லிக்கிட்டே வண்டியை திருப்புற பாண்டி. என்ன வானதின்னு கேட்க, சூப்பர் பாண்டி அப்படிங்கிற வானதி சந்தோஷமா பேக் சீட்ல ஏறி உட்காடுறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வண்டியில போயிட்டு இருக்காங்க. எங்க கேமராவா அவங்க பின்னாடியே போயிருமோன்னு பார்த்தா நல்ல வேலையா திரும்பிருச்சு. சோழன் கையில பின்னாடி எதையோ மறைச்சிட்டு டன் அப்படின்னு கத்திக்கிட்டே வர்றாரு. நிலா பயங்கர கோவத்தோட, ஏன் சும்மா வர முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. எப்பவும் போல சாதாரணமா வரவேன்னு தாங்க இப்படி வந்தேன்றாரு அவரு. அது நான் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தேன், என்னன்னு கெஸ் பண்ணுங்க பாக்கலான்னு சோழன் சொல்ல, பொருளா காமிங்க அப்படின்னு நிலா கேட்க, பின்னாடி இருந்து ஒரு பெரிய கவர் எடுக்கிறாரு அவரு. பல்லவன் ஒரு ஓரமா உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்க, பெரிய பொருளா இருக்கே, கிஃப்டான்னு கேக்குறாங்க நிலா. ஓ உங்களுக்கு கிஃப்ட்னு நினைச்சீங்களா, இல்ல இல்ல இது இந்த வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அவர் ஆச்சரியமா பாக்குற மாதிரி பார்வையில நக்கலை கூட்டிக்கிட்டு, ஓ வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாங்க இந்த சோழன் பொறுப்பானவன்னு எல்லாருக்கும் தெரிய வேணாமா, அதுக்கு தாங்கிறாரு சோழன். சரி பில்டப் எல்லாம் போதும், என்னன்னு ஓபன் பண்ணுங்க பாக்கலாம் அப்படின்னு நிலா சொல்ல, இருங்க வெயிட் எ மினிட் பார் 1 மினிட் அப்படிங்கிற சோழன் பக்கத்துல இருக்க சேரை இழுத்து போட்டு அது மேல பார்சலை வைக்கிறாரு. நிலா எதிரில் உட்கார்ந்துருக்க பல்லவனை பார்த்து,
டேய் என்னவாடா இருக்குன்ற மாதிரி ஜாடையா கேட்க அவரும் எனக்கு தெரியலையேங்கிறாரு. கிச்சனுக்குள்ள போன சோழன் ஒரு கத்தியை எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடி வர்றாரு. பார்சலை கட் பண்ணி ஓபன் பண்ண நிலாவும் பல்லவனும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உள்ள இருந்து ஒரு குக்கர் எடுத்து டன்டடாயின் பாத்தீங்களான்னு காமிக்க குக்கரான்றாங்க நிலா. ஆமாங்க, நேத்து நீங்க சாதம் வடிக்க கஷ்டப்பட்டீங்களாமே பாண்டி சொன்னா. அதான் புது குக்கர் வாங்கிட்டு வந்துட்டேங்கிறாரு சோழன். பாண்டி அதெல்லாம் உங்ககிட்ட சொல்றாரா அப்படின்னு ஒரு மாதிரி வாய்ஸ்ல நிலா கேட்க, பின்ன நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க அதை எங்கிட்ட வந்து சொல்ல மாட்டானா? அவனே போய் வாங்குறேன்னு தான் சொன்னான். நான் தான் உனக்கு ஏன் கஷ்டம்னு சொல்லி நானே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல, இதுல என்ன கஷ்டங்கிறாங்க நிலா. இல்லைங்க, அவனுக்கு இந்த மாதிரி கடைக்கு போய் கம்பேர் பண்ணி பொருளெல்லாம் வாங்க தெரியாது. எதை வாங்குறதுன்னு யோசிச்சு யோசிச்சு கடைசியில பொருளே வாங்காம வந்துருவான் அப்படின்னு சோழன் சொல்ல, இதுல என்னங்க இருக்கு? கடைக்காரங்க கிட்ட கேட்டா அவங்களே கம்பேர் பண்ணி சொல்லிடுவாங்க அப்படின்னு நிலா சொல்ல, சோழனுக்கு கொஞ்சம் பொசுக்குன்னு இருக்கு. பாண்டி தான் வாங்கணும்னு சொல்லல, வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறதுல என்ன இருக்குன்னு கேக்குறேங்கிறாங்க நிலா. புரியுதுங்க, பட் அவனுக்கு எல்லாத்துலயுமே கொஞ்சம் கூச்ச சுபாவம். அவன் அப்படிதான். அதான் நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்க, சூப்பர் பிராண்டுங்க, 2800 ரூபாய். இந்தாங்க பாருங்க அப்படின்னு அவர் நீட்ட கையில இருக்க மொபைல பக்கத்துல இருக்க ஓடாத ஃப்ரிட்ஜ் மேல வச்சுட்டு நிலா வாங்கி பாக்குறாங்க. சோழன் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு புன்னகையோட பரவசமா பார்த்துட்டு இருக்க நிலாவும் பார்த்துட்டு நல்லா இருக்குங்கன்றாங்க. இனிமே நீங்க சோறு வடிக்க சிரமப்பட வேண்டியதில்ல அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா அவரை ஒரு மாதிரியா முறைக்க உடனே புரிஞ்சுக்கிறவர் சமாளிச்சுட்டு, இல்ல உங்களை தினமும் சோறு வடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லல, அதெல்லாம் நீங்க பண்ணவே வேண்டாம், நீங்க கிச்சன் பக்கமே கூட வர வேணாங்க, சமையல்லாம் கூட நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சோழன் சொல்ல, யாரு நீங்க பாத்துக்குவீங்க, அண்ணே பாத்துக்கோன்னு சொல்லுங்கன்றாங்க நிலா. இல்லங்க, நாங்களும் கூட ஹெல்ப் பண்ணுவோம்ல. சரி அதை விடுங்க, நீங்க சாப்பிட்டீங்களான்னு சோழன் கேக்குறாரு. சாப்பிட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல, சோழன் அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்க. நீயும் பெர்ஃபார்மன்ஸ் அள்ளி தெளிச்சிட்டு இருக்க, அண்ணி தான் அசர மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்க பல்லவன் எழுந்து வர்றாரு. மெதுவா பக்கத்துல வந்து நின்னு, அண்ணே அண்ணன்னு கூப்பிட குக்கரை உள்ளர வச்சுட்டு அவர் வெளியே போக திரும்புறாரு. சோழன் நில்லுங்க அப்படின்னு நிலா சொல்ல நிக்கிறாரு. அவன் தான் கூப்பிடுறான்ல, பேச உங்களுக்கு என்ன அப்படின்னு நிலா கேட்க, அவன் கூட நான் எதுக்குங்க பேசணும் அப்படிங்கிறாரு சோழன். ரொம்ப பண்ணாதீங்க, நீங்க இதுவரைக்கும் தப்பே பண்ணினது இல்லையா அப்படின்னு நிலா மோசமான ட்ரிக்க கையாளுறாங்க. நான் தப்பு பண்ணிருக்கேன் தாங்க, ஆனா இவன் அளவுக்கு தப்பு பண்றதுக்கு எனக்கு தைரியம் வராது அப்படின்னு சோழன் சொல்ல, சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க சோழன் அப்படிங்கிற நிலா பல்லவன் முகத்தை பார்க்க அவர் ரொம்ப வருத்தத்தோட நிக்கிறாரு. அவன் தான் பண்ணின தப்ப சொல்லி ஃபீல் பண்றான்ல, அவனை மன்னிச்சுட்டு பேசுங்களேன். இது என்ன ஜெயிலா? வீடு தானே, பேச மாட்டேன்னு அவனுக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு நிலா கேட்க, சோழன் அப்படியே அமைதியா நிக்கிறாரு. பல்லவன் பரிதாபமா பார்த்துட்டு நிக்கிறாரு. கொஞ்சம் யோசிக்கிற சோழன், நான் இவங்கிட்ட எல்லாம் பேச மாட்டேங்கன்றாரு. வீடுன்னா ஒருத்தங்க தப்பு பண்றதும் அவங்க மேல நம்ம கோவப்படுறதும் அப்புறம் அவங்கள மன்னிச்சு அவங்க கிட்ட பேசுறதும் சகஜம் தானே சோழன், பேசுங்களேன் அப்படின்னு நிலா சொல்ல, எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருக்காரு பல்லவன். அவனும் பேச மாட்டீங்களான்னு ஒவ்வொருத்தர் மூஞ்சியா பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனும் பாவம் தானே, பேசுங்க சோழன் அப்படின்னு நிலா சொல்ல, ஒரு பெருமூச்சு விட்டுட்டு முடியாதுங்கன்றாரு அவரு. அதுவரையிலும் அமைதியா கேட்டுட்டு இருந்த நிலா முடியாதான்னு மிரட்டலா கேக்குறாங்க. ஆமாங்க முடியாதுன்னு அவரும் தெளிவா சொல்றாரு. நான் சொல்றேன்ல பேசுங்க அப்படின்னு நிலா அதட்டலா சொல்ல, அதென்னங்க நீங்க சொல்றீங்க, என்ன உரிமையில சொல்றீங்கன்னு சோழன் கேட்பாருன்னு எதிர்பார்த்தா, என்னங்க மிரட்டுறீங்க, நீங்க மிரட்டினாலும் சரிங்க, நல்லா பேச மாட்டேங்கிறாரு அவரு, ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க சோழன் அப்படின்னு நிலா எகிர, அண்ணி பரவாயில்ல அண்ணி அப்படிங்கிறாரு பல்லவன். ஏண்டா நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படிங்கிற நிலா மறுபடியும் சோழன் கிட்ட திரும்பி, சோழன் அவன்கிட்ட பேசுங்கன்னு ஆர்டர் போடுறாங்க. அவனை பார்த்தா பாவமா இல்லையா உங்களுக்கு, பாருங்க சோழன் அப்படின்னு இழுத்து பல்லவனை பார்க்க விடுறாங்க நிலா. சோழனும் பல்லவன் முகத்தை பாக்குறாரு. அவரும் பரிதாபமா முகத்தை வச்சுட்டு கொஞ்சம் தரைய பாக்குறாரு. உடனே சோழன் திரும்பி, இவன் முகத்தை பார்த்தா பாவமாங்க இருக்கு, இவன் முகத்தை பார்த்தாலே பொய் சொல்லிட்டு அவ கூட கடலை போட்டானே அதுதான் தெரியுது அப்படின்னு சோழன் கோவமா சொல்ல, சோழன் அதை பத்தி பேச வேணாம்னு சொன்னேன்ல அப்படிங்கிறாங்க நிலா. சோழன் முகத்தை திருப்பிக்க, அண்ணே சாரி அண்ணே, நான் தப்பாலாம் எதுவுமே பண்ணலண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல, சோழன் டென்ஷன் ஆயிடுறாரு. பாத்தீங்களா இப்ப கூட ஒத்துக்க மாட்டேங்கிறான் பாத்தீங்களா அப்படின்னு சோழன் சொல்ல, அண்ணே அண்ணே இல்லன்னுங்கிறாரு பல்லவன். தப்பு தானே, நான் பண்ணது எல்லாமே தப்பு தானே, சாரிண்ணே அப்படின்னு பல்லவன் டக்குன்னு சரண்டர் ஆயிட சோழன் அமைதியா நிக்கிறாரு. பல்லவன் பாவமா முகத்தை வச்சுட்டு எதிர்பார்ப்போட பார்க்க, பாவம் பேசுங்களேன் அவங்கிட்ட அப்படின்ற மாதிரி நிலாவும் பார்த்துட்டு நிக்கிறாங்க. பாவம் அழறான் சோழன். பேசுங்க போய் பேசுங்க, போங்க அப்படின்னு சோழனை பிடிச்சி பல்லவன் பக்கமா தள்ளி விடுறாங்க. ஆனா சோழன் மனசு அப்பவும் ஏத்துக்கல, பிடிவாதமா தான் நிக்கிறாரு.
மெதுவா பல்லவனை நிமிர்ந்து பார்க்க பல்லவனும் பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பல்லவன் அழுகியோட அப்படியே வந்து அண்ணனை கட்டி பிடிச்சுக்கிறாரு. தம்பி அழறத பார்த்து சோழனுக்கும் கண்ணெல்லாம் கலங்குது. ஆனாலும் அவரு புடிவாதமா அப்படியே நின்னுட்டு இருக்க நிலா சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. கீழே தொங்கிட்டு இருந்த சோழனோட கைகள் மெதுவா மேலே எழுந்து பல்லவனோட முதுகுல தட்டி கொடுத்து, சரி விடுறா, இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத, சரியாங்கிறாரு. அண்ணே சத்தியமா இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு அப்படின்னு அவரு அழுகையோட சொல்ல, சரிடான்னு தலையை தடவி கொடுக்குறாரு சோழன். ஓகே, ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணியாச்சு, இனி அடுத்த ஆளை பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு நிலா யோசிச்சுட்டு இருக்க பாண்டி ஒரு கோவில் கிட்ட கொண்டு வந்து வண்டியை நிறுத்துறாரு. கோவில் வந்துருச்சுன்னு வானதி கிட்ட சொல்ல, கோவில் வந்துருச்சா, அதுக்குள்ளையா அப்படின்னு அவரு முதுகு மேல மொத்தமா சாஞ்சிட்டு இருந்த வானதி இறங்கிட்டே கேக்குறாங்க. இறங்குன்னு சொல்லிட்டு அவரும் வண்டியை நிறுத்திட்டு இறங்குறாரு. இறங்குற வானதி கோவிலை பாத்துக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா, இப்படிலாம் நீ என்ன பைக்ல கூட்டிட்டு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா, என்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போது கூட்டிட்டு போனேன், அதுக்கப்புறம் இப்பதான் கூட்டிட்டு போற அப்படின்னு வானதி சொல்ல, பாண்டி என்ன சொல்றதுன்னு தெரியாம சங்கடமா நிக்கிறாரு. சரி, எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு வானதி கேட்க, நல்லாதான் இருக்கு, ஏன் திடீர்னு இப்படி கேக்குறேங்கிறாரு அவரு. இல்ல, இப்படி திடீர்னு நீ என்ன வெளியே கூட்டிட்டு போவேன்னு எனக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு வானதி சொல்ல, ஒரு பெருமூச்சோட பாக்குறாரு பாண்டி. எப்படி நாம போற இடத்துல எல்லாம் போட்டோ எடுப்போம், அதுல நான் பிரைட்டா தெரிய வேண்டாமா, அதுக்கு தான் கேட்டேங்கிறாங்க வானதி. அழகா இருக்க வானதி, உனக்கு எந்த கலர் போட்டாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு பக்கா லவ்வர் மெட்டீரியலா மாறின பாண்டி சொல்ல, நிஜமாவா பாண்டி அப்படின்னு வானதி பரவசமா கேக்குறாங்க. நிஜமாதான் சொல்றேன்னு அவர் சொல்ல, தேங்க்ஸ் பாண்டிங்கிறாங்க வானதி. சரிவா உள்ளர போலாம் அப்படின்னு பாண்டி சொல்ல, டக்குன்னு உடனே அவரோட கைக்குள்ள கைய விட்டு கோத்து பிடிச்சிட்டு வானதி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏய் கோவில் டி அப்படின்னு அவரு கைய பிரிச்சு விட, சரி ஓகே மனசு இல்லாம கையை எடுத்துக்கிறாங்க வானதி. வான்னு சொல்ல ரெண்டு பேரும் ஒரு ஓரமா செருப்ப கழட்டி விட்டுட்டு சேர்ந்தாப்புல நடக்கிறாங்க. அர்ச்சனை போய் வானதியில கையில இருக்க, வாங்கம்மா யார் பேருக்கு அர்ச்சனைன்னு கேக்குறாரு. வானதி பாண்டியன் ரெண்டு பேருக்கும் அர்ச்சனை பண்ணுங்க, மகர ராசி ரோகிணி நட்சத்திரம், மீன ராசி ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு வானதி சந்தோஷமா சொல்ல, அவரும் அதை சொல்லிக்கிட்டே உள்ளர போறாரு. இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு பாண்டி கொஞ்சம் ஆச்சரியமா கேட்க, தெரியுமேங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க வானதி. ரெண்டு பேரும் சாமியை கும்பிட வானதிக்கு திடீர்னு டவுட் வந்துடுது. லைட்டா திரும்பி ஒரு கண்ணை திறந்துட்டு ஒரு பார்வையா பாண்டிய பாக்குறாங்க. என்ன இவ்வளவு சீரியஸா சாமியை கும்பிடுறான், பெரிய வேண்டுதலா இருக்குமோ அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறவங்க மறுபடியும் சாமி பக்கம் திரும்பி கண்ணை மூடிக்கிட்டு, கடவுளே பாண்டி எப்பவும் இப்படியே இருக்கணும், என்ன அடிக்கடி வெளியில கூட்டிட்டு வரணும், என்கிட்ட ஆசையா பேசணும், இதெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு சொல்லிட்டேன் அப்படின்னு சாமிக்கு ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்றாங்க வானதி. ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டு முடிக்க அர்ச்சகர் கொண்டு வந்து தீபாராதனை காட்டுறாரு. தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க. பாண்டி பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து அந்த தட்டுல வச்சுட்டு விபூதியை வாங்கிக்க அவரு அர்ச்சனை கவரை வானதி கையில கொடுக்கறாரு. பாண்டி வாங்கின விபூதியை தன்னோட நெத்தியில வச்சு விடுவாருன்னு வானதி கொஞ்சம் முன்னாடி வர பாண்டி அதை யோசிக்காம அவர் நெத்தியில வைக்கிறாரு. பாண்டி விபூதியை வச்சுட்டு நிமிர, என்ன பாண்டி நான் வச்சு விடலான்னு இருந்தேன் அப்படின்னு வானதி கேட்க, அப்படியா சாரி அப்படிங்கிறவரு ஒரு நிமிஷம் சொல்லி நெத்தில இருந்த விபூதி அழிச்சிடுறாரு. ஓகேவா வையன்னு காட்ட வானதி புன்னகை மணியா சிரிச்சுக்கிட்டே அவர் நெத்தில விபூதியை வச்சு விடுறாங்க. அடுத்து மூக்கு மேல விழுந்ததெல்லாம் தொடச்சு விட்டுட்டு ஊதியெல்லாம் விடுறாங்க. அடுத்து அவங்களே அவங்க நெத்தியில குங்குமத்தை வச்சுட்டு நல்லா இருக்கான்னு கேட்க அப்படின்னு தலையாட்டுறாரு பாண்டி. சரி வானதி நம்ம உட்காருவோமான்னு கேட்க, வா போலாம் அப்படின்னு வானதி வர ரெண்டு பேரும் சிரிப்போட வெளியே போறாங்க. ரெண்டு பேரும் பிரகாரத்தை சுத்தி வந்துட்டு இங்க உட்காரலாங்கிறாரு பாண்டி. அப்படின்னு வானதியும் அந்த படியில வந்து அவர் பக்கத்துல உட்கார்றாங்க. ஆமா கண்ணை மூடி ரொம்ப நேரமா வேண்டிட்டு இருந்தியே, அப்படி என்ன வேண்டுன்னு கேக்குறாங்க வானதி. நான் ஒண்ணுமே வேண்டலையேன்னு அவர் அப்பாவியா சொல்லிட, வேண்டாமே அவ்வளவு நேரம் கண்ணை மூடிட்டு இருந்த அப்படின்னு வானதி கேட்க, சும்மா கண்ணை மூடி இருந்த அவ்வளவுதாங்கிறாரு பாண்டி. அது எப்படி எதுவுமே வேண்டாம கண்ணை மூடிட்டு நிப்ப அப்படின்னு வானதி சண்டைக்கு ரெடியாகி கேட்க, நல்லா கோவிலுக்கே வரமாட்டேன் வானதி, அப்படியே வந்தாலும் அது வேணும் இது வேணும்னு சாமி கிட்ட கேட்கிற பழக்கம்லாம் எனக்கு இல்ல, சும்மா பேருக்குன்னு கண்ணை மூடிட்டு நிப்பேன், பெருசா வேண்டுதல்னாலாம் எனக்கு எதுவும் இருக்காது அப்படின்னு அவரு மனசுல இருக்க உண்மையை சொல்லிட, அட பாவி நான்லாம் எப்படி வேண்டுவேன் தெரியுமா, ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு 6 வாரம் கோவிலுக்கு விளக்கு போட்டா நினைச்சது நடக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு வானதி சொல்ல, அதெல்லாம் நம்புவியான்னு கேக்குறாரு பாண்டி. நம்புவனே, இவ்வளவு ஏன், நீ என்ன லவ் பண்ணணும்னு வேண்டிக்கிட்டு இதே கோவில்ல 6 வாரம் விளக்கு போட்டிருக்கேன் தெரியுமா, இன்னைக்கு லவ்வர்ஸா நம்ம இந்த கோவில்ல உட்கார்ந்து இருக்கோம், அதுவும் நீயே என்ன இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிற, என் வேண்டுதல் எப்படி நிறைவேறி இருக்கு பாத்தியா அப்படின்னு வானதி கேட்க, அப்படின்னு பெருமிதமா பாக்குற பாண்டி, பாருயா அப்படிங்கிறாரு. சந்தோஷமா சிரிக்கிற வானதி டக்குன்னு இந்தா
அப்படின்னு கவர்ல இருந்து தேங்காய் எடுத்து கொடுத்து தேங்காய் சாப்பிடுன்றாங்க. இரு வானதி சாப்பிடலான்னு அவரு கீழே தட்டுறாரு. அது 2-3 சில்ல உடைய இந்தா அப்படின்னு வானதி ஒரு பீஸ் எடுத்து நீட்ட இந்தான்னு அவரு ஒரு பெரிய பீஸ் எடுத்து நீட்டுறாரு வானதி கிட்ட. இந்தா சாப்பிடுன்னு அவர் சொல்ல இந்தா நீயே சாப்பிடுன்னு அவங்க கையில இருக்க சில்ல குடுக்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சந்தோஷமா சிரிச்சுட்டு தேங்காயை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாண்டி ஒரு செகண்ட் அப்படியே ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு நல்ல காத்து இல்ல ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்குங்கிறாரு. இதுக்குதான் எல்லாரும் கோவிலுக்கு வர்றாங்களோ அப்படின்னு பாண்டி கேட்க இருக்கலாங்கிறாங்க வானதி. ஆமா அடுத்து எங்க போறோம்னு வானதி கேட்க அடுத்துக்கு போலாமான்றாரு பாண்டி. நான் மனசுல நினைச்சேன் நீ சொல்லிட்ட அப்படின்னு வானதி சொல்ல மேட்னி ஷோ ஏற்கனவே புக் பண்ணிட்ட வானதிங்கிறாரு பாண்டி. நிஜமாவா? அப்ப உடனே கிளம்பணுமா அப்படின்னு வானதி கேட்க இல்ல நிறைய டைம் இருக்குன்றாரு அவரு. கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா போலான்னு பாண்டி சொல்ல சரி அப்படின்னு வானதி சின்ன சிரிப்போட தேங்காயை கொறிச்சிட்டு இருக்காங்க. ஆமா உங்க வீட்டுல சொல்லிட்டியான்னு கேக்குறாரு பாண்டி. என் வீட்டுல எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல பாண்டி. அப்படியே யாராச்சும் நம்மள பாத்துட்டு போய் சொன்னாலும் எங்க அம்மா பெருசா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க தான் நம்ம கல்யாணத்துக்கே ஓகே சொல்லிட்டாங்களே, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க வானதி. இருந்தாலும் பார்த்து இருக்கணும் வானதி, உங்க அப்பா அன்னைக்கே எப்படி பேசினாருன்னு பார்த்தல அப்படின்னு பாண்டி சொல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு. அன்னைக்கு மாதிரி நாம என்ன பெங்களூரா போக போறோம், கோவிலுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு வானதி சொல்லிட்டு கோவில் கோபுரத்தை பார்க்க அடேங்கப்பா உனக்கு இருக்க தைரியம் உலகத்துல யாருக்குமே இருக்காதுன்ற மாதிரி பாக்குறாரு பாண்டி. கோவிலை சுத்தி பாக்குற வானதி அப்புறம் பாண்டி எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணும்போது நம்ம கல்யாணத்தை இந்த மாதிரி கோவில்ல சிம்பிளா வச்சுக்கலாமான்னு கேட்பாங்க. அதுக்கு நீ என்ன சொல்லுவேன்னு கேக்குறாங்க. அதுல என்ன இருக்கு, சிம்பிளா கோவில்லயே கல்யாணம் பண்ணிக்கலாம்லங்கிறாரு பாண்டி. ஐயோ பாண்டி இப்படியெல்லாம் சொல்லி வைக்காத, எனக்கு கல்யாணம் நல்ல மண்டபத்துல பண்ணணும், முதல் நாள் ராத்திரி ரிசப்ஷன் வைக்கணும், அதுக்கப்புறம் காலையில கல்யாணம் பண்ணணும், ரிசப்ஷன்ல இருந்து கல்யாணம் வரைக்கும் போட்டோ வீடியோன்னு நிறைய எடுக்கணும், அதுக்கெல்லாம் முன்னாடி ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ணணும், அதை நான் மறந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு வானதி சொல்ல ப்ரீ வெட்டிங்னா அப்படிங்கிறாரு பாண்டி. ஐயோ பாண்டி அதான் விதவிதமா ட்ரெஸ் போட்டு பீச்ல வயல்ல வெளியே இப்படி நல்ல நல்ல லொகேஷன்ல போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுப்பாங்க. இப்ப வயல்வெளியில எல்லாம் போட்டோ எடுக்கிறோன்னு வையே, அதுக்கு ஏத்த மாதிரி நான் சாரி போட்டுக்குவேன், நீ ஒரு விவசாயி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு வானதி சொல்ல சொல்ல அப்படியாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு பாண்டி. இப்படி நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு வானதி சொல்ல ஏய் எதுக்கடி இல்லாத உன்னை இருக்கிற மாதிரி போட்டோ எடுக்கணும் அப்படின்னு பாண்டி கேட்க ஐயோ பாண்டி அதுதான் இப்ப ட்ரெண்ட், வயல்ல எல்லாம் போட்டோ எடுக்க மாட்டேன்ப்பா, எனக்கு பீச் போட்டோ ஷூட் தான் வேணும், அங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் பாக்குறியா அப்படின்னு வானதி மொபைல் எடுத்துக்கிட்டே கேட்க காட்டுங்கிறாரு பாண்டி. வானதிக்கு திடுக்குன்னு ஒரு மாதிரி திகைப்பா இருக்கு. அது என்ன நீ வேண்டான்னு சொல்லுவேன்னு பார்த்தா காட்டுன்னு சொல்லிட்ட அப்படின்னு அவங்க குறுகுறுப்பா கேட்க நீ வேற சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்ன, பாக்குறதுல என்ன இருக்கு, நீ காட்டு நான் பாக்குறேங்கிறாரு அவரு. சூப்பர் பாண்டி நீ அப்படின்னு அவரோட கண்ணத்தை கிள்ளி கொஞ்சிற வானதி. இன்னைக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. சரி எடுன்னு அவரு சொல்ல மொபைல் எடுக்கிற வானதி அவங்க எடுத்து வச்சிருக்கிறது சேவ் பண்ணி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் பாண்டி கிட்ட காட்டி அதை எக்ஸ்பிளைன் பண்ண அவரை ஆர்வமா பாத்துட்டு இருக்காரு. அடுத்ததா சந்தா ஒரு பேக்கோட சைட்டுக்கு வர வா சந்தா அப்படிங்கிறாரு அனீஸ். ரொம்ப நாளா ஒரே சைட்டையே காட்டிட்டு இருந்ததுல யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்களோ என்னமோ, இப்ப சைட்டை மாத்திட்டாங்க, மே காணாலேக்கு ஆயாகுங்கிறாங்க சந்தா. அப்படியா சரி உட்காரு வேலையை முடிச்சிட்டு சாப்பிடுறேங்கிறாரு அனீஷ். டிகே அப்படின்னு சந்தா சொல்ல அங்க உட்காருன்னு ஒரு இடத்த காமிக்கிறாரு. இங்க சந்தாவும் சேரனும் ஓடி பிடிச்செல்லாம் விளையாட முடியாது, ஏன்னா எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸா இருக்கு. அப்போ சேரன் கழுத்துல துண்டோட விறுவிறுன்னு அங்க வர்றவரு அண்ணே இந்த டியூபை கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க வந்து நிக்கிறாரு. அப்பதான் சந்தாவை பாக்குறவரு சந்தா வாப்பா எப்ப வந்தான்னு கேட்க அபி ஆயான்றாங்க அவங்க. காணாலேக்கு ஆயாகும்னு சொல்ல நீ எதுக்குப்பா தினமும் சாப்பாடு எடுத்துட்டு வர, முன்னாடியாவது வெயில் இல்ல, இப்ப பாரு வெயிலும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, எதுக்கு இப்படி வெயில்ல கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சேரன் கேட்க அது பரவாயில்லன்றாங்க சந்தா. சரி ஒரு நிமிஷம் இரு இதோ வந்துடுறேன் அப்படிங்கிற சேரன் திரும்பி போய் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணி குடுக்கறாரு. இந்த வெயில்ல வந்திருக்கல இந்த தண்ணிய குடின்னு நீட்டுறாரு. சந்தாவும் குடிச்சிட்டு பாட்டில நீட்ட அதை வாங்கி மூடிட்டு இருக்காரு. சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்க வேலை கொஞ்சம் இருக்குப்பா முடிச்சிட்டு வந்துடுறேங்கிறாரு சேரன். நீ கொஞ்ச நேரம் நிழல்ல அப்படியே காத்து வர இடமா பார்த்து உட்காரு அப்படின்னு சொல்ல உம்ங்கிறாங்க சந்தா. ஏன்பா அனீஷ் கொஞ்சம் பாத்துக்கன்னு சொல்ல சரி பையாங்கிறாரு அவரு. புதர் பைட்டோன்னு அவரு ஒரு இடத்த காமிக்க சந்தா அங்க உட்காந்து சேரனையே பார்த்துட்டு இருக்காங்க.
அண்ணா மேல பூச்சி வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு அவரு பேசிக்கிட்டு இருக்க சந்தா கண்ணெறிய காதலோட கண்கள் மின்ன ரொம்ப ரசனையோட சேரனை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அவரு மேல ஏறி போய் வெயில்ல நின்னு கைப்பிடி சிவர் மேல தண்ணிய ஊத்திட்டு மேல கலவையை அள்ளி வச்சிட்டு இருக்காரு. அவரையே பாத்துட்டு இருக்க சந்தா அடுத்து அண்ணனை பார்க்க அவரு மண்வெட்டியால கலவையை அள்ளி சட்டியில போட்டுட்டு இருக்காரு. அடுத்து சேரனை பார்க்க அவரு கரணையில ஒரு கரண்டி கலவையை அள்ளி வச்சுட்டு ஒரு செங்கல் எடுத்து வைக்கிறாரு. ரெண்டு பேரையும் மாறி மாறி பாத்துட்டு இருக்க சந்தா கொஞ்சமா அவங்களோட பாவடையை எடுத்து லைட்டா சொருகிக்கிட்டு கைக்கு ஒன்னா செங்கல் எடுத்துட்டு நடக்கிறாங்க. இதை பாக்குற அனீஸ் கியா கரியா தூ ஏ சப் நை கர்னாங்கிறாரு. கொய் பாத் நை மே கர்த்தி ஹூம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சந்தா ரெண்டு செங்கலோட கொஞ்சம் தூரத்துல நடந்து கொண்டு போய் வச்சுட்டு வர்றாங்க. சந்தா அடுத்தடுத்து ரெண்டு ரெண்டு கல்லா எடுத்துட்டு போய் சேரன் நிக்கிற இடத்துல சாரத்துல வச்சுட்டு வர சேரன் திரும்பி கூட பார்க்காம சீரியஸா ஒவ்வொரு கல்லா எடுத்து வரி வச்சிட்டு இருக்காரு. அடுத்த தடவை கல்லுக்காக அவரு திரும்ப சந்தா கல்லை எடுத்துட்டு இருக்கிறது தெரியுது அவருக்கு. என்ன குனிஞ்சிட்டு இருக்காங்கன்னு பாக்க தட்டி விட்டுட்டு ரெண்டு கையிலையும் ரெண்டு கல்லை எடுத்துட்டு இருக்காங்க சந்தா. அவங்க ரெண்டு சென்னுகளையும் தூக்கிக்கிட்டு நடந்து வர சந்தா அப்படின்னு சேரன் கூப்பிட டக்குன்னு அப்படியே நின்னுடுறாங்க. என்ன பண்ற நீ அப்படின்னு வேகமா இறங்கி ஓடி கீழே வர்ற சேரன் என்ன பண்ற நீ அந்த கல்ல கொடு அப்படின்னு வாங்கி ஓரமா வச்சுட்டு இதெல்லாம் நீ எதுக்கு செய்யறன்னு கேக்குறாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க சந்தா. நல்ல காத்து வர்ற இடமா பார்த்து நிழல்ல ஓரமா தானே உன்னை உட்கார சொன்னேன், இந்த வேலையெல்லாம் உன்னை யார் செய்ய சொன்னது அப்படின்னு கொஞ்சம் கோவமா கேக்குறாரு சேரன். சந்தா திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு நீ இதெல்லாம் செய்யற அப்படின்னு கோவப்படுறவரு அனீஷ் அப்படின்னு கூப்பிட பையாங்கிறாரு அவரு. என்ன அனீஷ் சந்தா வேலை பார்த்துட்டு இருக்கு, செங்கல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கு, இதெல்லாம் சந்தா செய்யலாமா அப்படின்னு கோவமா கேக்குறாரு. செங்கல் தானே பையா இதுல என்ன இருக்குங்கிறாரு அனீஷ். டென்ஷன் ஆயிடுற சேரன். என்ன அனீஷ் நீ இதெல்லாம் செய்யதான் நாம இருக்கோம், சந்தா எதுக்கு செய்யணும், எவ்வளவு கஷ்டமான வேலை இதெல்லாம் அப்படின்னு அனீஷ் கிட்ட கோவத்தை காட்டுறவரு. இந்த வேலையெல்லாம் நீ செய்யலாமா சந்தா அப்படின்னு கோவமா கேட்க நீங்க செய்றீங்கல்லன்னு கேக்குறாங்க சந்தா. நாங்க செய்வோம், இது எங்க வேலை, ஆனா நீ செய்யக்கூடாது, கைய காமி அப்படின்னு அவர் சொல்ல சந்தா கையை நீட்ட ரெண்டு கையால புடிச்சு பாக்குற சேரன். ஐயோ பாரு கையெல்லாம் எவ்வளவு மண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே துண்டாலையும் கையாலையும் தொடச்சு விடுறாரு. கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகள் எலும்பும் அப்படின்னு எல்லையில்லாத காதலோட சந்தா நின்னுட்டு இருக்க தங்கச்சி எப்படி பாத்துக்கிறாருன்னு அனீஷ் ரொம்ப சந்தோஷமும் பெருமையுமா பாத்துட்டு இருக்காரு. சேரன் கைய தொடச்சு விட்டதுக்கு அப்புறமும் கூட கைய எடுக்க மனசு இல்லாம சந்தா அவரையே பாத்துக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. சேரனும் சந்தாவும் காதலர்களா மட்டும்தான் இருக்க போறாங்களா, கணவன் மனைவியா மாறுற மாதிரி தெரியலையே. அடுத்ததா வானதியோட அவுட்டிங் போயிருக்க பாண்டியோட நாள் எப்படி இருக்க போகுது, ரெண்டு பேரும் இப்ப இருக்க சந்தோஷத்தோடயே போயிட்டு வர போறாங்களா இல்ல வானதி இடையில ஏதாவது சண்டை பிடிக்க போறாங்களா, பல்லவன் ஒழுங்கா இனிமே படிப்பை மட்டும் கவனிப்பாரான்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.